ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் காவலுக்கு சொல்றதுக்கு ரெடிங் ஃபோன் சார்ஜர். ஒரு ட்ரெயின்ல ஒருத்தர் போயிட்டே இருக்கும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே போனான். ஃபோனில் சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னு பேக்ல இருந்து சார்ஜர் எடுத்து போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் வச்சான். சரி, ஃபோன்லேருந்து ஒயர் எடுத்தா சார்ஜ் ஏறாதுன்னு அப்படியே பேசினாராம். கொஞ்ச நேரத்தில் டொப்புன்னு வெடிச்சுதான் அந்த ஃபோனு. அவருக்கு காதே அப்படியே அந்த இடமே காதே பிஞ்சு போய் மருத்துவமனை டாக்டர் வந்தாராம். ட்ரெயின்லேயே இருந்து டாக்டர் வந்தாராம். வந்து அதுக்கு கட்டெல்லாம் போட்டு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தாராம். அங்கேருந்து இறக்கி விட்டாரு. போனோன்னா வீட்டில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, என்ன காதில் கட்டுன்னு சொன்னோன்னா இவர் சொன்னார், இல்லை ஃபோன் வந்துச்சு, ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசினேன், டொப்புன்னு வெடிச்சிச்சு, அதான் காது பிஞ்சிட்டு போனதுனால கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வீடே உட்காந்து அழுதுச்சான். கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் சார்ஜ் போடும்போது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன் பேசுறதா இருக்கட்டும், இல்லை ஃபோனில் மெசேஜ் வந்ததுன்னா பார்க்குறதா இருக்கட்டும், சார்ஜ் போடும்போது மொத்தத்தில் எதுவுமே ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பையை தொட்டுங்க. பாய் பாய்.